அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித இன்னாசியார் உயர் குலத்தில் பிறந்தவர், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர். படை வீரராக போரிடும் பொழுது காலில் பலத்த அடிபட்டு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் பொழுது நண்பர்கள் புத்தகங்கள் வாசிக்க கொடுத்தார்கள். அதில் மிக முக்கியமானது கிறிஸ்துவின் வரலாறு. இது மனதை தின்றது. இனி கிறிஸ்துவுக்காக போர் வீரனாக வாழ வேண்டும் என்ற உந்துதல் பிறந்தது. அன்று இரவு அன்னை மரியா கையில் பாலன் இயேசுவுடன் இன்னாசியாறு காட்சி கொடுத்தார். இவருடைய உந்துதலை உறுதிப்படுத்தியது. படை வீரருக்குரிய ஆயுதங்களை பீடத்தில் வைத்துவிட்டு நல்லதொரு ஒப்புர வருட்சாதனம் பெற்றுக்கொண்டு ஆலயத்தில் இரவு முழுவதும் ஜெபித்தார். புனித பூமி எருசலேமுக்கு சென்றார். 1534 ஆகஸ்ட் 15 புதிய துறவு அமைப்பை உருவாக்கினார். இயேசு சபை உலகிற்குள் உதயமானது. கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை ஏற்க வேண்டும். முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல புத்தகங்கள் எழுதி அதன் வழியாக மறைப்பணியாற்றினார். இயேசுவின் சபையினர் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். புனித இன்னாசியாரின் பெயரை தாங்கி இருக்கும் அனைவரையும் நம் ஜெபத்தில் தாங்குவோம். ஆண்டவரின் பணியை செய்ய முன்வர ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.